எல்லாருக்கும் வணக்கங்க. சமீபத்தில் நான் சரசூஸ் கோலம்ங்கிற சேனல் ஆரம்பித்து இந்த மாதிரி கோலம் எல்லாமே போட்டுட்ருக்கேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வீட்டில் வந்து காவி கட்டி போட்ட கோலத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த மாதிரி நிறைய கோலங்கள்ங்க, ரொம்ப ஈஸியாக போடுற மாதிரி, புள்ளி வச்சு போடுற மாதிரி. இது வந்து புள்ளி வச்சு தான் போட்டேன், ஆனாலும் வந்து அது பூக்கோலம் தான். பிகினர்ஸ் கூட ஈஸியாக போடலாங்க, கோலம் போட கற்றுக்கிறவங்க கூட. அப்புறம் கலர் காம்பினேஷன் எப்படி கொடுக்கறது, என்ன கலருக்கு காம்போவாக என்ன கலர் கொடுக்கறது, இந்த மாதிரியெல்லாம் நான் வந்து நிறைய கோலங்கள் போட்டு காட்டியிருக்கேங்க. நம்ம வாசலில் கோலம் போட்டோம் அப்படின்னா யாராவது போயிட்டு இருந்தாங்கன்னா நம்ம கோலத்தை வந்து திரும்பி பார்த்துட்டு போகணுங்க. அந்தளவுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும். நம்ம கொடுக்குற கலர் வந்து நல்ல பார்வையாக இருக்கணுங்க. நான் வந்து மேக்ஸிமம் நல்ல டார்க் கலர்ஸ் தான் செலக்ட் பண்ணிக்குவேங்க. லைட் கலர் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கும் அப்படிங்கிறதால டார்க் கலர் தான் செலக்ட் பண்ணிக்குவேன். இந்த மாதிரி குட்டி குட்டி ரங்கோலியும் சரி, புள்ளி வச்ச கோலமும் சரி, பெரிய ரங்கோலி, இந்த மாதிரியெல்லாம் நான் சரசூஸ் கோலம் சேனலில் இப்போ அப்பப்போ கொஞ்சம் கொடுத்துட்டு வரேங்க. நீங்கள் பாருங்கள், இப்போ சமீபத்தில் தான் சேனல் ஆரம்பித்ததால் நான் அப்பப்போ முடிகிறப்ப வந்து இந்த மாதிரி கோலமெல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். அப்புறம் அப்பார்ட்மெண்ட்டில் போடுற மாதிரி சிம்பிளான கோலமும் நான் கொடுத்துருக்கேன். அப்புறம் நான் போடுற கோலம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போகிற மாதிரியே தான் இருக்குங்க. நம்ம சின்னதாக போட்டோம் அப்படின்னா நம்மளால் எவ்வளோ பெருசு போட முடியுதோ அந்த மாதிரி நம்ம போடுற மாதிரி தான் நான் கொடுத்துருப்பேன். இப்போ இந்த கோலம் எல்லாமே கூட நம்ம இந்த அளவோடு நிப்பாட்டணும் அப்படின்னா நிப்பாட்டிடலாம். இதை விட இன்னும் நம்ம பெருசு பண்ணிகிட்டே போகணும் அப்படின்னா கூட போகலாங்க. இந்த மார்கழி மாதம் பண்டிகை காலத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய கோலங்கள் சரசூஸ் கோலம் சேனலில் கொடுத்துருக்கேன். என்னோடய சரசூஸ் கோலம் சேனலுக்கு நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சரசூஸ் கோலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.